சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சித்த ஒரே ஒரு அருகம்புல்லிற்கு இந்திராதி தேவர்களே ஈடில்லை என்றால் நாள்தோறும் 108 அருகம்புற்களை இட்டு பூஜிக்கிறீர்களே, அதற்கு ஈடாக எதை தர முடியும்? இப்படி எண்ணற்ற வருடங்கள் எண்ணிக்கை சொல்ல முடியாத அருகுகளை கொண்டு பூஜித்திருக்கிறீர்களே, இதற்கு ஈடாக என்ன இருக்க முடியும்? போதும் ஆசிரியை, போதும். நீ இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அருகம்புல்லை கொடுத்து அனுப்பினேனே தவிர அமரர்களை அடிமையாக்குவதற்காக அல்ல. தேவேந்திரா, இவருக்கு இன்னென்ன செயல்கள் என்று இறைவன் வகுத்து வைத்திருக்கிறான். அதை மீறி நடப்பதற்கு நாம் விரும்பக்கூடாது. குயில் பாடத்தான் வேண்டும், மயில் ஆடத்தான் வேண்டும். இதன் வேலையை அது செய்ய நினைத்தால் இரண்டுமே பயனற்று போய்விடும். உண்மைதான் முனிவரே. கானக வாழ்க்கையும் வானக வாழ்க்கையும் ஒருபோதும் ஒன்றாக முடியாது. எனது தர்மம் இங்கிருந்து இறைவனுக்கு பணி செய்வது. உனது தர்மம் அமராவதியை அரசாண்டு அட்டதிசை பாலகர்களையும் பரிபாலனம் செய்வது. உனது ராஜ்யத்தை உனக்கே தந்துவிட்டேன், ஏற்றுக்கொள். சுவாமி, ஒரு வேண்டுகோள். என்ன? தங்கள் பூஜைக்கு அருகம்புல் சேகரிக்கும் பாக்கியத்தை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும். அப்படியே ஆகட்டும். அருகம்புல்லின் பெருமையை கேட்க கேட்க வியப்பாக இருக்கிறது. உண்மைதான். அருகம்புல் பல மருத்துவ குணங்களை கொண்டது. பாம்புடன் சண்டையிட்ட கீரி அதனால் ஏற்பட்ட நஞ்சினை முறித்துக் கொள்ள அருகம்புல்லில் பொருளும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விநாயகரோ பாம்பை வயிற்றிலே கட்டிக்கொண்டு அருகம்புல்லை மாலையாக அணிந்திருக்கிறார். விநாயகர் மிகவும் எளிமையானவர் என்பதற்கு இந்த அருகம்புல் ஒன்றே சாட்சி. உண்மைதான். கவிஞர்களும் புலவர்களும் எந்த நூலை பாடினாலும் கடவுள் வாழ்த்தாக, காப்பு செய்யலாக கணபதியை பற்றித்தானே பாடுகிறார் அல்லவா? ஆமாம் ஆமாம். ஏன் அப்படி பாடுகிறார்கள்? எந்த இடையூறுமின்றி எளிதாக பாட வேண்டும் என்பதற்காகத்தான். ஔவை பிராட்டியார் நல்வழி என்ற நூலுக்கு காப்பு செய்யுள் பாடும்போது விநாயகரிடம் ஒரு பண்டமாற்று வியாபாரமே நடத்தி விட்டார். அது என்ன? வயிற்றுக்கு வேண்டியதை நான் உனக்கு தருகிறேன், அறிவுக்கு வேண்டியதை நீ எனக்கு கொடு என்று கேட்டாள். அது எப்படி? பால், தேன், பாகு, பருப்பு இவை நான்கையும் ஔவையார் அவருக்கு கொடுத்துவிட்டு இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழையும் கேட்கிறார். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. எப்படி இருக்கிறது? விநாயகரை வணங்கினால் இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? எல்லா நன்மையும் கிடைக்கும். அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம். நல்ல குணமதிக மாமுரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால்.
கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு சாமி. அதனால்தான் அவருக்கு ஆனந்த விநாயகர் என்ற பெயரும் இருக்கிறது. தன்னை தொழுபவர்களின் துன்பங்களை தீர்த்து வினைகளை அறுக்கக்கூடியவர் விநாயகர் என்பதால் தான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் என்று நம்பியாண்டார் நம்பி ரொம்ப அற்புதமாக அழகாக பாடியிருக்கிறார். அதே நம்பியாண்டார் நம்பி விநாயகர் மீது ஒரு அழகான காப்புச்சியில் பாடியிருக்கிறார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். அமைச்சர் பெருமானே, ஒரு சந்தேகம். கேளுங்கள். அருகம்புல்லின் பெருமையை பற்றி கூறினீர்கள். அவைகளை கொண்டுதான் கணபதியை பூஜிக்க வேண்டுமா? அவை கிடைக்காத போது வேறு இலைகளையோ மலர்களையோ வைத்து பூஜிக்க கூடாதா? அப்படியா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிரியவரதனின் கதை நான் கூறுகிறேன், கேளுங்கள். பிரியவரதன் என்னும் மாமன்னனுக்கு கீர்த்தி, பிரபாவதி என்று 2 மனைவிமார்கள். இதில் கீர்த்தி என்பவளே பட்டத்துக்கு அரசி. அவள் தன் சுமங்கலி பாக்கியத்திற்காக கௌரி விரதம் இருந்தாள். சுகம் தரும் சுமங்கலி தாயே போற்றி, மங்கையர் போற்றும் மாமணியே போற்றி, குங்குமம் மஞ்சள் கொடுப்பாய் போற்றி, குலநலம் காக்கும் கோமகள் போற்றி, சங்கடமெல்லாம் சரிப்பாய் போற்றி, சந்தோஷம் என்றும் தருவாய் போற்றி, புன்னகை மிளிரும் பூவே போற்றி, செந்தாமரை வாழ்த்திருவே போற்றி. மங்களங்கள் தரும் மங்களாம்பிகையே, குங்குமத்தில் வாழும் சௌந்தராம்பிகையே, நித்திய கல்யாணி, நித்திய சுமங்கலி என்றெல்லாம் புகழ் கொண்ட அம்பிகையே, உனது கௌரி விரதத்தை கடைபிடிக்கும் மங்கையரும் அவர்கள் வாழும் காலம் வரை நித்திய சுமங்கலியாய் நித்திய கல்யாணியாய் வாழும் அந்த அரிய வரத்தை தந்தருள வேண்டும் தாயே, தந்தருள வேண்டும். மகாராணியாரே, தாங்கள் நடத்தும் இந்த கௌரி விரத பூஜையில் கலந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றதற்காக நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். குருவே, அன்னை பராசக்தி தன் கணவரான சிவபெருமானின் திருமேனியில் சமபாகம் பெற வேண்டும் என்பதற்காக கடைபிடித்த விரதமல்லவா கௌரி விரதம். இதன் பலனாகத்தானே இறைவனோடு அர்த்தநாரியாக இணைந்திருக்கும் பாக்கியத்தை இறைவி பெற்றாள். அதனால் கணவனின் நலம் நாடும் மனைவியர் அனைவரும் இந்த விரதத்தை தவறாமல் மேற்கொள்ள வேண்டுமல்லவா? அமைச்சர் பெருமானே, மன்னர் எங்கிருக்கிறார்? அது என்ன தயக்கம்? எதற்காக இப்படி தடுமாறுகிறீர்கள்? இல்லை, இப்போது எதற்கென்றுதான். என்ன இப்படி கேட்கிறீர்கள்? இந்த நல்ல நாளில் கணவரின் திருவடியில் விழுந்து வணங்கி அவருடைய ஆசியை பெற்றால்தானே இந்த விரதம் நிறைவடையும். குருவே, நான் சொல்வது உண்மைதான் மகாராணி. இருந்தாலும் அமைச்சர் தயங்க வேண்டிய அவசியமில்லை. அமைச்சரே, மன்னர் தற்பொழுது எங்கிருக்கிறார் என்று சொல்லுங்கள். வழக்கம் போல் பிரபாவதி தேவியாரின் அந்தப்புறத்தில் தான் இருக்கிறார். அதற்காகவா இவ்வளவு தயங்கினீர்கள்? நான் அங்கேயே சென்று அம்மனின் அருட்பிரசாதத்தை தந்து ஆசி பெற்று வருகிறேன். வேண்டாம் மகாராணி, தாங்கள் அங்கு செல்வது அவ்வளவு உச்சிதமாய் இருக்காது. அதுவும் சரிதான் மகாராணி. தங்களின் உயர்ந்த உள்ளத்தை உணர்ந்து கொள்ளும் பண்பு இளைய தேவிக்கு கிடையாது. அவளுடைய பண்பு அப்படி இருக்கிறது என்பதற்காக நாம் நமது குல பண்பாட்டினை மாற்றிக்கொள்ள முடியுமா குருவே? மேலும் அவள் என்று இந்த அரண்மனைக்குள் வந்தாளோ அன்றே அவரை நான் அவளுக்கென தந்து விட்டேன். அதனால் என் மீது அவள் பகை கொள்ள எந்த விதமான காரணமும் இல்லை. நீங்கள் நினைப்பது போல நான் அங்கு செல்வதால் எந்த விதமான அசம்பாவிதமும் நேர்ந்து விடாது. நீங்கள் அமைதியாயிருங்கள். நான் அங்கேயே சென்று அவருடைய ஆசி பெற்று வருகிறேன்.
சுவாமி, இந்த கருப்பு திராட்சை கனிகள் மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்ணுங்கள். ஏன்? உனது கருவிழிகளைப் போல் காணும் இவைகளை பார்த்தவுடன் என்னையே மறந்து விடுகிறேன். பிறகு எப்படி இதை உண்ண முடியும்? அப்படியானால் இந்த மாம்பழத்தை எடுத்து தரட்டுமா? ஏன்? கனிந்திருக்கும் இதன் செழுமை உனது கண்ணங்களைப் போலல்லவா இருக்கிறது. பிரபா, ஒரு பழத்தோட்டமே என் பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏன் தனித்தனியாக பழங்களை தேட வேண்டும்? சுவாமி, தங்கள் அன்பு இதே போல் என்றும் மாறாமல் இருக்குமா? ஏன் இந்த சந்தேகம்? நீ யார்? பிரபா. நான் யார்? பிரியவிரதன். பிரபையிடம் எப்போதும் பிரியமாக இருப்பதையே விரதமாக கொண்டவன் என்று பொருள். மூத்த தேவியார் வருகிறார். அதிலும் கௌரி பூஜை செய்த பிரசாதத்துடன் வருகிறார். அவரை எப்படி தடுப்பது? தடுக்காவிட்டால் இளைய தேவியார் கோபித்துக் கொள்வாரே. தடுத்தால் மூத்த தேவியார் சங்கடப்படுவார். இப்போது என்ன செய்வது? இது அரச குலத்தின் விவகாரம். நாம் ஏன் தலையிட வேண்டும்? வருபவருக்கு வழிவிட்டு நாம் ஒதுங்கி நிற்போம். சரி. சுவாமி, நீ எங்கே? கௌரி விரதம் இருந்த பிரசாதத்தை தந்து தங்கள் ஆசியை பெற வந்தேன். நில். விரதத்தை காரணமாக்கி அவர் என்னுடன் பிரியமாயிருப்பதை தடுத்து அவரை இங்கிருந்து அழைத்துச் செல்லலாம் என்று வந்திருக்கிறாயா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பின்னர் அந்த புறத்தில் அவர் என்னுடன் இருப்பதை அறிந்தும் இங்கு எதற்காக வந்தாய்? இந்த நேரத்தில் இப்படி என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பிரசாதத்தை தந்துவிட்டு. தேவையில்லை. கணவரோடு இணைந்திருக்கத்தானே கௌரி பூஜை செய்கிறாய். நான் எந்த விரதமும் இல்லாமல் அவரோடு இணைந்து பின்னி பிணைந்து கிடப்பதை தான் பார்த்து விட்டாயே. கௌரி பூஜை செய்தாலும் கௌரி பூஜை. போடி பைத்தியக்காரி, உன் பூஜைக்கு எந்த பலனும் இல்லையடி. பிரபா, அம்பிகையின் கௌரி விரதத்தை பழிக்காதே. அது உன் மங்கள வாழ்வை பறித்துவிடும். எனக்கா சாபம் கொடுக்கிறாய்? அறிவு கெட்டவளே, போடி இங்கிருந்து வெளியே. இனிமேல் உன் கணவர் என்று உரிமை பேசிக்கொண்டு இங்கே வராதே. அவர் என்னுடையவர். என்றென்றும் அவர் எனக்கே சொந்தமானவர். என் மேல் கொண்ட பிரியம் மாறாமல் இருப்பதற்காக விரதம் கொண்டதால் பிரியவரதன் என்ற பெயர் கொண்டவர் இல்லையா சுவாமி? மகாராணியாரே, தங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கேள்விப்பட்டு என் மனம் கலங்குகிறது. இளையராணி தங்களை அவமானப்படுத்தியதை நினைத்து என் உடல் பதறுகிறது. இதையெல்லாம் அறிந்தும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று நினைக்கும் பொழுது எங்களின் நிலை எங்களுக்கே மிக வெட்கமாக இருக்கிறது. குருவே, இப்பொழுது என்ன நடந்துவிட்டது என்று இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? தாயே, கௌரி விரத பிரசாதத்தை தட்டிவிடுவதற்கும் மேலாக வேறு என்ன நடக்க வேண்டும் தாயே? பதிவிரதா தெய்வமாகிய தங்களை புறக்கணித்து விட்டு அந்த பாசாங்குக்காரியை மன்னர் என்று இந்த அரண்மனைக்குள் அழைத்து வந்தாரோ அன்றே இந்த நாட்டின் அமைதி புறக்கணிக்கப்பட்டு விட்டது தாயே. இன்று தங்களையே அவமதிக்கும் அளவுக்கு வந்து விட்டார் அந்த இளைய தேவி. இப்பொழுது அதையெல்லாம் பேசி என்ன பயன்? என்று அவள் இந்த அரண்மனைக்குள் நுழைந்தாளோ அன்றே அவர் மனதிலிருந்து நான் விலகிவிட்டேன். எதை பற்றியும் சிந்திக்க கூடாது என்றுதான் அந்த புறத்தில் ஒதுங்கி இருக்கின்றேன். அதனால் இதையெல்லாம் அவமானம் என்று கருதி மனதை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. குருவே, குருவே, வாருங்கள் அமைச்சரே. ஏன் இந்த பதட்டம்?
இளையராணி இந்த நாட்டையே தன் வசமாக்கிக் கொள்ள திட்டம் தீட்டிவிட்டார். என்ன சொல்கிறீர்? அவர் தன் மகன் பத்மநாபனின் பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட விமர்சையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்பொழுது இதை இவ்வளவு விமர்சையாக ஏன் கொண்டாட வேண்டும்? ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது குருதேவா. இதை ஆரம்பத்திலே தடுக்க வேண்டும். இதற்காக ஏன் இவ்வளவு பதட்டம்? ஒரு தாய் தன் மகனுடைய பிறந்த நாளை கொண்டாட நினைப்பதில் வியப்பென்ன இருக்கிறது? மகாராணி, அப்படி நினைக்காதீர்கள். விழா எடுப்பது வெறும் பார்வைக்குத்தான். இதன் மூலம் தன் மகன்தான் இளவரசன் என்ற உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிறார் இளைய தேவி. தான் விழாமல் நிலை பெறுவதற்காக இந்த ஏற்பாடை செய்கிறார் இளையராணி. அப்படியே இருந்தாலும் அதில் குற்றம் ஒன்றும் இல்லையே. எனக்கென்று குழந்தை பாக்கியமே இல்லாமல் செய்துவிட்டான் இறைவன். பெற்றெடுத்த புண்ணியவதி உச்ச உரிமையை பெற முயலும் போது அதை பற்றி சங்கடப்பட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அமைச்சரே, இதை தவிர்க்க வேறு வழியே இல்லையா? இல்லை குருவே. எதுவும் செய்ய முடியாத போது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. தேவி, தாங்கள் தீவிரமாக யோசிப்பதை பார்த்தால் ஏதோ முக்கியமான காரணத்திற்கு திட்டமிடுவது போல் தெரிகிறது. சரியாகத்தான் சொன்னாயடி. இனி நீங்கள் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது தேவி? தாங்கள் நினைத்தபடி இளவரசரின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்து விட்டீர்களே. பைத்தியக்காரி. ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் விழா கொண்டாடி விட்டால் மட்டும் போதுமா? வேறென்ன தேவி? அதற்காகத்தான் இவ்வளவு நாள் பாடுபட்டேனா? பிறகென்ன தேவி? மாமன்னரின் வாரிசு என் மைந்தன் தான் என்ற உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இந்த பிறந்த நாளை காரணமாக கொண்டு என் மகன் பத்மநாபனுக்கு இளவரசர் பட்டம் கட்ட வேண்டும். அந்த உரிமைக்கு என்ன தடை இருக்க முடியும்? மூத்த மகாராணிக்கு தான் பிள்ளை பாக்கியமே இல்லையே. அதனால்தானே எனக்கென ஒரு பிள்ளை பிறந்ததும் அவள் தனக்கென இருந்த உரிமைகளை இழந்து பிள்ளை பெறும் தகுதி இல்லாதவள் என்பதை சொல்லி காட்டியே அவளை மூலையில் உட்கார வைத்து விட்டேன். பார்த்தாயா? சரியாக சொன்னீர்கள். அதனால் தானே மூத்த மகாராணி அவர்களுடைய அந்தப்புறத்திலே அடங்கி கிடக்கிறார். அவள் அங்கும் இருக்க முடியாதபடி அந்த உரிமைகளையும் இழக்க வேண்டும். அதற்கு என் மகன் இளவரசன் ஆக வேண்டும். அவன் இளவரசன் ஆன பிறகு எல்லோரும் என்னைத்தான் மகாராணி என்று சொல்ல வேண்டும். மன்னர் இதை ஏற்றுக்கொள்வாரா தேவி? என்னடி இப்படி கேட்டுவிட்டாய்? இந்த பிரபை கண்ணசைத்தால் இதோ இளவரசர் கிரீடம் என்று பிரமை பிடித்தது போல் என் மைந்தன் தலை சூட்டிவிட மாட்டாரா? ஆமாம் ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன தேவி? அரச பிரதானியர், அமைச்சர் ஆகியோர் அதற்கு தடையாக இருப்பார்கள் போல் தெரிகிறது. அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து என் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளத்தான் இப்பொழுது நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தேவி தயக்கம்? தாங்கள் சொன்னபடி கண்ணசைவில் காரியத்தை முடித்து விடுவீர்கள். அந்த மன்மகன் கூட பஞ்சபானங்களை எய்ய வேண்டுமா? தாங்கள் உங்கள் விழி என்ற ஒரு பானத்திலேயே வெற்றி பெற முடியுமே. பிரபாவதி, பிரபா, வாருங்கள் சுவாமி. ஏன் இவ்வளவு தாமதம்? உங்களை காணாமல் நான் எப்படி தவித்து விட்டேன் தெரியுமா? என்ன இப்படி கேட்டு விட்டாய்? நம் மைந்தனின் பிறந்த நாள் விழாவை இந்த நாடே வியக்கும் வண்ணம் கொண்டாட வேண்டாமா? அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருந்தேன். இதை கேட்டதும் என் மனம் எப்படி மகிழ்கிறது தெரியுமா? ஆமாம், விழாவில் நம் மைந்தனுக்கு பலரும் பல பரிசுகள் தருவார்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? பேரரசனின் மைந்தருக்கு பிறந்த நாள் விழா என்றால் குறுநில மன்னர்களும் அரச பிரதானிகளும் எண்ணற்ற பரிசுகளை கொண்டு வந்து குவிப்பார்களே. தாங்கள் என்ன பரிசு தரப்போகிறீர்கள்? என்ன தர வேண்டும்? எதை கேட்டாலும் தருவீர்களா? அதை பற்றி உனக்கே இப்படி சந்தேகம் வரலாமா? கேட்ட பின் தயங்க மாட்டீர்களே? தயக்கமா? அதுவும் நீ கேட்டா? இதிலிருந்து மாற மாட்டீர்களே? என்ன வேண்டும் கேள்.
எதுவாயினும் நான் தருகிறேன். விழா மண்டபத்தில் யாவரும் அறிய என் மகன்தான் இந்நாட்டின் வாரிசு என்பதை உரிமைப்படுத்த நீங்கள் இளவரசர் பட்டம் சூட்ட வேண்டும். இவ்வளவுதானா? வாரிசு உரிமைக்கு அவனுடன் போட்டி போட வேறு யாராவது இருந்தால் தானே இதற்கு தயங்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இப்படி அறிவிப்பதில் என்ன தடை இருக்கிறது? அப்படியானால் இப்பொழுதே சென்று ராஜகுரு மற்றும் அமைச்சரிடம் சொல்லி இதற்கு ஏற்பாடு செய்து விட்டு வருகிறேன். शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செவி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் ஏழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவி அருமுகன் போற்றும் எழுகடல் வடி என் திசை நவக்கோள் जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே